ஜெகதாம்பா வந்துட்டு கண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு உன் மனசில் இருக்க பாரத்தெல்லாம் இறக்கி வை. நான் குழந்தை எந்த விதமான இதுவும் இல்லாமல் எல்லாரையும் சமமாக நினச்சிட்டேன் இந்த பூமிக்குள்ளே வரணும். அதனால் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுன்னா இது எடை சமமாகும்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு என் மனசில் இருக்குது மாறனை பற்றின இது மட்டும்தான். நான் இவ்வளோ தான் மறைக்கணும்னு நினச்சாலும் எனக்குள்ளே அது வந்துடுது. ஆனால் எனக்கு மொத்தமாக நான் வந்துட்டு மாறனையும் அவங்க குடும்பத்தையும் மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு இது பண்ணுறாங்க. கரெக்டாக ஜெகதாம்பா அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதில் வைக்கிறாங்க. இடம் அப்புறமா சமமாயிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீரா தனியாக போய்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க, இன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மீட்டிங்க்காக போகணுமேம்மான்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் மேம் உங்களோட ஆசீர்வாதம் எங்கள் அக்காவுக்கு வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் முடிஞ்ச வரைக்கும் வர பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு அட்ரஸ் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வரணும், தமிழ் நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு வீரா சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. ராகவும் சேர்ந்து செஞ்சுட்ருக்கேன், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போய் உட்காருன்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனாக நீயும் இப்படி தானே ஓடி ஓடி செய்யணும்னு கார்த்திக்கும் மாறணும் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மாறி மாறி அவங்க சித்தி ஒரு பக்கம் வேலை வாங்க எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்காங்க. இங்கே கண்மணியை வந்து வீராவும் பிருந்தாவும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி விடுவியாக்கா, எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னு பிருந்தா கேட்க கண்டிப்பாக அப்படின்ட்டு வீரா சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே கண்மணி பாரு முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, அவ்வளோ சந்தோஷம் அவளுக்குன்ட்டு இல்லை கிண்டல் பண்ணி அக்கா தங்கச்சின்னு கிண்டல் பண்ணி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு ஃபஸ்ட்டு நலங்கு வைங்கன்னு சொல்கிறாங்க. வேறு ஒரு லேடி வராங்க வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு.